கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தொடர்ந்து சில ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் மழையே பெய்யவில்லை. அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினர். அந்த ஊரில் கருணை உள்ளம் படைத்த செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்றனர். ஐயா, எங்கள் குழந்தைகள் பசியால் பட்டினியாக இருக்கின்றனர். எங்களால் குழந்தைகளுக்கு உணவு கூட வழங்க முடியவில்லை. பெரியவர்களுக்கு உணவில்லை என்றால் கூட பரவாயில்லை. தாங்கள் எப்படியாவது எங்கள் குழந்தைகளுக்கு உணவு வழங்கி உதவ வேண்டும் ஐயா என்றனர். கருணை உள்ளம் படைத்த அந்த செல்வந்தர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம். குழந்தைகளுக்கு உணவும் பழங்களும் வழங்க ஏற்பாடு செய்கின்றேன். நாளையில் இருந்து என் வீட்டிற்கு வந்து உணவையும் பழங்களையும் எடுத்துச் செல்லச் சொல்லுங்கள் என்றார். வீட்டிற்கு திரும்பிய அவர் தன் வேலைக்காரனை அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள். எல்லோருக்கும் உணவும் பழங்களும் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நாளையிலிருந்து உணவை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே இரு என்றார். மறுநாள் வேலைக்காரன் உணவு கூடையுடன் வெளியே வந்தான். அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவனை சூழ்ந்து கொண்டனர். கூடையை அவர்கள் முன் வைத்தான் அவன். பெரிய சப்பாத்தியை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள். எல்லோரும் எடுத்து சென்றது போக மிஞ்சி இருந்த சிறிய சப்பாத்தியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள். இப்படியே தொடர்ந்து 4 நாட்கள் நிகழ்ந்தது. எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் செல்வந்தர். 5ஆம் நாளும் வந்தது. எஞ்சி இருந்த சிறிய சப்பாத்தியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அந்த சிறுமி. தன் வீட்டிற்கு வந்தவள் தன் தாயிடம் அதை தந்தாள். அந்த சப்பாத்தியை எடுத்து பிய்த்து பார்த்தாள் தாய். அதற்குள் இருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது. அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு செல்வந்தரின் வீட்டிற்கு வந்தாள் சிறுமி. என்று கொடுத்தாள். செல்வந்தர் ஆச்சரியத்துடன், உன் பெயர் என்னம்மா என்று கேட்டார். என் பெயர் சுகந்தினி ஐயா. நான் உன்னை தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ பொறுமையாக நின்று கடைசியில் இருக்கும் உணவை எடுத்துச் சென்றாய். இதை நான் உன் பொறுமைக்கும் நேர்மைக்கும் பரிசாக அளிக்கின்றேன். பெற்றுக்கொள் என்றார் சந்தோஷமாக. மகிழ்ச்சியுடன் இதை நீ எடுத்துச் செல்லார் என்றார் அந்த செல்வந்தர். சந்தோஷத்துடன் சுகந்தி தங்க காசை எடுத்துக்கொண்டு ஓடோடி சென்று தன் தாயிடம் நடந்தவற்றை எல்லாம் கூறி கொடுத்தாள். தாய் தன் மகளின் நேர்மையை எண்ணி மிகவும் பெருமை கொண்டாள். நாமும் பொறுமையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும்.